Very good morning, my dear friends. லைம் லைரிக்ஸ் மார்னிங் மெசேஜில் இன்னைக்கும் உங்களை சந்திக்கிறதுல எனக்கு சந்தோஷம், பெருமை, ஆனந்தம். இன்னைக்கு டாபிக் கரெக்ஷன்ஸ். அடுத்தவங்களை கரெக்ட் பண்றதுல நமக்கெல்லாம் ஒரு அதீதமான ஒரு ஆனந்தம். அதுலேயும் அறிவில், வயதில், ஆற்றலில், சமுதாய அந்தஸ்தில் எல்லாத்துக்கும் நான் மேலே இருந்து எனக்கு கீழே யாராவது இருக்காங்க அப்படின்னா உடனே ஐ டாமினேட், கரெக்ட் பண்ணணும். ஏன் இந்த காலத்து இளைஞர்கள்லாம் ஒரு நடுத்தர வயதோ இல்ல ரொம்ப வயசானவங்களையோ பார்த்தா ஓடுறாங்க அப்படின்னா எத்தையாவது கரெக்ஷன்ஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க. I have the authority, I have the knowledge, I have the ability, I can and should correct people who are not up to the mark. இப்படியே அலைஞ்சிட்டு இருப்பாங்க. அன்னைக்கு பஸ்ல போயிட்டு இருக்கேன், அந்த பக்கம் உட்கார்ந்துருக்க ஒரு பையன் அந்த கைப்பிடியில கையை வச்சுட்டு அதை தட்டிக்கிட்டே இருக்கான். அப்படி பாட்டு போடுறாங்க பஸ்ல, அந்த பாட்டுக்கு ஏற்ற மாதிரி இப்படி தட்டிகிட்டே இருக்கான். இந்த பக்கம் உட்கார்ந்துருக்க ஒரு பெரியவர், ஹலோ ஹலோ ஏன் தட்டுறீங்க, அதுல முன்னாடி ஒருத்தர் உட்கார்ந்துருக்காருல, அவங்களுக்கு கஷ்டமா இருக்கும்ல, அதை மட்டும் தட்டிட்டு இருக்கீங்க. எப்படி தட்டல சார், தாளம் போடுறேன், பாட்டு போட்டிருக்காங்க, பாட்டை நிறுத்த சொல்லுங்க, நான் தாளத்தை நிறுத்துறேன். ரெண்டாவது, நீங்க அந்த சீட்ல உட்காந்துருக்கீங்க, எனக்கு முன்னால இருக்கவருக்கு அது அசௌகரியமா இருக்கும், டிஸ்டர்பன்ஸா இருக்கும்னு சொல்றீங்க. அவர் ஒண்ணுமே சொல்லல, வேலையை பாரியா அப்படின்னா. இவருடனே பாத்தீங்களா சார், இந்த காலத்து பசங்களே இப்படிதான் சார், கரெக்ட் பண்ணாக்க உன் வேலையை பாருன்றான். பாத்தீங்களா சார், டீசன்சியே இல்லையா சார், என்கிட்ட புலம்புறாரு. நான் சொன்னேன், சார் இது அவனுக்கும் முன்னால அவருக்கும் உள்ளது, அவருக்கு டிஸ்டர்பன்ஸா இருந்தா திரும்பி தம்பி தட்டாத, எனக்கு ஒரு மாதிரி அதிருது சொல்லலாம். பாட்டை சத்தமா போட்டுட்டு இருக்கான், நீங்களே என் காது கிட்ட பேசுறீங்க, அதை நம்மளால நிறுத்த முடியாது. அவன் யாரு என்ன ஏது ஒன்னும் தெரியாது உங்களுக்கு, எதுக்கு சார் உங்களுக்கு இந்த வேண்டாத வேலை, எதுக்கு அடுத்தவங்க மேட்டர்ல தலையிடுறீங்கன்னு கேட்டேன். இன்னொரு முக்கியமான விஷயம் சைக்காலஜி என்ன சொல்லுது அப்படின்னா, when you start correcting people, they start proving that you are wrong. நான் ஒழுங்கா தான் இருக்கேன், நீ ஒழுங்கு இல்லைன்னு நினைச்சு கரெக்ட் பண்ற பத்தியா, அதை மாத்திக்கோ. I am all right, I am perfect, I am doing, I know. நீ வேலையை பாரியா. சோ இந்த அவமரியாதையை நாம் சம்பாதிக்கிறோம். பிகாஸ் என்னையே என்னால சமாளிக்க முடியல, மாத்திக்க முடியல. அதனால யாரையும் கரெக்ட் பண்ணணும்னு நினைக்காதீங்க. அவங்களா சார் am I right or wrong அப்படின்னு கேட்டால் டு ஆஃபர் யுவர் சஜஷன்ஸ். அது கூட கரெக்ஷன் அப்படிங்கிறது இல்லை, மை ஸ்மால் சஜஷன்ஸ் தட் ஐ கேன் ஆஃபர் அப்படின்னு சொல்லி நாம் அதை செய்யலாம். ஓகே, ஆல் தி பெஸ்ட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்.